Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும், என்னுடைய உறவினர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஓண தின வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய்மா, வணக்கம். சங்கீதா அப்படின்றவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸில் 44 இன்ச்சஸ் அளவு எடுத்தா, அதாவது என்னுடைய மெத்தடு படி அளவு எடுத்தா 44 இன்ச்சஸ் வருது. ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா 43 இன்ச்சு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் 6 இன்ச் அப்படின்னு இருக்கீங்க. இந்த இதுபடி பார்க்கும்போது நீங்கள் கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது கிளாத் ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக எக்ஸ்பெண்ட் ஆகும். நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் நெக்கு அப்படிங்கும்போது இது ரெண்டுமே லோ நெக்கு கிடையாது. அதாவது நார்மலாக வைக்கிறத விட இது க்ளோஸ் நெக்கு. அதாவது க்ளோஸ்னால் டெப்த்து கம்மியாக இருக்குது. அப்போது நீங்கள் அந்த கிராஸாக போடுற அந்த கட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டு இது நீங்கள் கரெக்டாக அந்த எவ்வளோ நான் சொல்லியிருக்கணும் 4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிங்க அப்படின்னா போதும். இந்த 3 சேஞ்சஸும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். நான் ஃப்ரண்ட்டில் கிராஸ் பண்ண சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப லோ நெக்கு, வைட் நெக்கு இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் தான் நான் உங்களுக்கு அதிகமாக ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு வரைக்குமே நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அந்த நெக்கினுடைய அகலத்தை பொறுத்து. நெக்கு அகலமாக தான் உங்களுக்கு செஸ்ட் லூஸ் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஷோல்டர் வைடாக இருந்து நெக்கு அகலமாக இருந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் அதிகப்படுத்தணும். மற்றபடி நீங்கள் இந்த 6 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் கட்டிங் எல்லாம் போடவே தேவையில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் பட்டிக்கு எவ்வளோ கிளாத்து உள்ளே கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பேக்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் நாச் போடுற இடத்துல கண்டிப்பாக அதே மாதிரி வந்துடும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டை எது அஃபெக்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற நாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் டாட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முன்னாடி போடுற ஸ்லாண்டிங்காக போடுற அந்த கட்டிங், அதுக்கப்புறம் பட்டிக்கு, அதாவது ஓப்பன் பட்டிக்கு எவ்வளோ கிளாத்து உள்ளே கொடுக்குறீங்க, எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான். இது எல்லாமே சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அதனுடைய மிஸ்டேக் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். ஏன்னா உள்ள பட்டிக்கு நான் 4 இன்ச்சுனா அந்த 4 இன்ச்சு தான் பிடிக்க சொல்லுவேன். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டுனாலும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் ஸ்லாண்டிங் அவங்கவுங்க பாடியை பொறுத்து ஷோல்டர் லூஸு, நெக் லூஸு இந்த ப்ராப்ளமெல்லாம் வருது. நெக்கு வைட் நெக்கு, ரொம்ப டெப்த்து நெக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தான் கிராஸ் நல்லா கட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அதில் பார்த்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ட் வராது. ஏன்னா நீங்கள் மெஷர் பண்ணும்போது துணியை வச்சு ரெண்டுமே, ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட்டு ரெண்டும் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் வரும். பேக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட உங்களுடைய இதில் ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா அதில் டேப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா டேப் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் பார்த்து அப்பப்போ டேப்பு நான் மாற்ற சொல்லியிருப்பேன். ஏன்னா நாளாக அந்த டேப்பினுடைய இது சுருங்கும். அப்போது அந்த ஒரு சின்ன 4 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு டோட்டலாக 4 பக்கம் பார்க்கும்போது 1 இன்ச்சு வித்தியாசம் உங்களுக்கு வரும். அதனால் டேப்பினுடைய இப்போ நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதிலுடைய என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நியூவாக ஒரு டேப் வாங்கி பழைய டேப்பையும் வச்சு மெஷர் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அளவுகளுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு டேப் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 6 மந்த்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டேப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் அளவு எடுக்கும்போதும் சரி, ஏன்னா அளவு எடுக்கும்போது டேப்பை நம்ம எப்படி இழுத்து வச்சு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி வர்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது நான் வாய்ஸில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறனால தான் நான் வீடியோவா போடுறேன். அப்படி நான் வீடியோவா போடும்போது இதற்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் நிறைய கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான
பதில்கள் எல்லாமே அதுல இருக்கு. ஏன்னா ஒரு டவுட்ஸ் எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதுல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்காதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால ஈஸியா உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்றேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலரா அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவு செய்து அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதை நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.